தமிழக வெற்றிக் கழகம் முதல் கட்டமாக 120 மாவட்ட செயலாளர்களை அறிவித்தது. நிர்வாக வசதிக்காக தாவேகா 120 மாவட்டங்களாக பிரிக்கப்படுவதாக தளபதி விஜய் அறிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர் என 15 பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர். இதன்படி கடந்த 24ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து தாவேகாவின் 5ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இதனையடுத்து தளபதி விஜய் தனது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். இன்று சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்திடம் செய்தியாளர் கேட்ட பகிர் கேள்வி தளபதி விஜய் சிஎம் ஆனால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் என்று கேட்டனர். அதற்கு அவர் யார் யார் எங்க இருக்கணுமோ அவர்கள் அங்குதான் இருக்க வேண்டும். தளபதி விஜய் வந்தா தமிழ்நாடு 2 நாடாக மாறிடும் என சொல்லி இருக்கிறார். இந்த தகவல் சமூக வலைதள பக்கத்தில் வைரலாகி வருகிறது. ஹெச் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தேவல் உள்ளிட்டோர் நடித்து வரும் படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்து குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் தேதி தலைப்புடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்களை வெளியிட்டார்கள். அரசியல் கட்சி தலைவர் என்பதால் ஜனநாயகன் என பெயர் வைத்தது சூப்பராக இருக்கிறதுனா என விஜய் ரசிகர்கள் தெரிவித்தனர். ஆனால் சமூக வலைத்தளவாசிகள் வேறு மாதிரி யோசித்திருக்கிறார்கள். பாஜகவின் பி டீம் தான் தளபதி விஜய். வெளியே காட்டிக் கொள்ளாவிட்டாலும் அவர் பாஜக ஆதரவாளர். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி என்கிறதில் இருந்த ஜனத்தை எடுத்து நாயகனை சேர்த்து ஜனநாயகன் என தன் படத்திற்கு தலைப்பு வைத்திருக்கிறார். இது கண்டிப்பாக வினோத் வைத்த தலைப்பாக இருக்காது. தளபதி விஜய் சொன்ன தலைப்பாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.